ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஃபில் எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோடு இருக்கும், டி அப்படின்னு சொல்லி ஒரு நோடு இருக்கும். எஸ் அப்படிங்கிற நோடு வந்து சோர்ஸ் நோட், டி அப்படிங்கிற நோடு வந்து சிங்க் நோட். அதாவது இந்த கிராஃப் வந்து நீங்கள் வந்து ஒரு பைப் லைனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், சோர்ஸ் நோட்லேருந்து நீங்கள் வந்து வாட்டர் ஓப்பன் பண்ணி விட்றீங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்ற வாட்டர் வந்து நீங்கள் அங்கே இருக்கிற எட்ஜஸ் வழியாக ட்ராவல் ஆகி, அதுதான் பைப் லைன்ஸ், அந்த பைப் லைன்ஸ் வழியாக ட்ராவல் ஆகி டீயில் போய் ட்ரெயின் ஆகும். டீங்கிறது தான் சிங்க், அங்கே போய் ட்ரெயின் ஆகும். இதுதான் கான்செப்ட். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் மேக்ஸிமம் ஃப்ளோ ஆஃப் த சர்க்யூட், அதாவது இந்த பைப் லைனில் மேக்ஸிமம் ஃப்ளோ எவ்வளோ போக முடியும் அப்படிங்கிறது நான் பார்க்கணும். ஸோ இதில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நமக்கு என்னென்னா கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரைண்ட். கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த எஸ் டு 3 அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அதோட எட்ஜோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 7. அதாவது அந்த பைப்பில் 7 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதே போல் 3 to T அப்படிங்கிறதுக்கு வந்து 5 லிட்டர்ஸ். அப்போ இந்த பாத் பாருங்கள், எஸ்லேருந்து 3 போய் டீக்கு வரதுக்கான பாத்தில் மினிமம் என்னது 5. ஸோ அப்போ அதுதான் கண்டிப்பாக ஃப்ளோ ஆக முடியும். அதாவது அந்த ஒரு பாத்தில் வந்து மினிமமாக எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் மேக்ஸிமம் ஃப்ளோ ஆக முடியும். 7 இருந்தாலும் 7 இங்கே வந்து நீங்கள் ஃப்ளோ பண்ணிங்கனாலும், பட் 3 to 3 எவ்வளோ போக முடியும்னு பார்த்தீங்கன்னா 5 தான் போக முடியும். ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, எஸ்லேருந்தே நமக்கு 3க்கு 5 தான் வரும். சரிங்களா? அதுதான் கான்செப்ட். அடுத்தது ஸ்கியூ சிமெட்ரி. ஸ்கியூ சிமெட்ரி அப்படின்னா என்னென்னா, இப்போது எஸ்லேருந்து 3க்கு 7 லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸ் போகுது அப்படின்னா 3லேருந்து எஸ்ஸுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? டெஃபினட்டாக 7 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் திரும்ப வந்திருக்கணும். அதுதான் வந்து ஸ்கியூ சிமெட்ரி. ஃப்ளோ கன்சர்வேஷன் அப்படின்னா என்னென்னா, எஸ் அப்படிங்கிற நோட்லேருந்து எவ்வளோ வெளியில் போகுதோ அவ்வளோ உள்ளே வரணும். அது அப்படியே நீங்கள் இந்த டோட்டல் கிராஃப்க்கு பார்த்தீங்கன்னா, எஸ் அப்படிங்கிற நோட்லேருந்து எவ்வளோ வாட்டர் வந்து வெளியில் கொடுக்குறீங்களோ அத்தனை வாட்டரும் போய் எங்கே ட்ரெயின் ஆகணும்? டீயில் ட்ரெயின் ஆகும். ஸோ அப்போ இது ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃப்ளோ எழுத போகிறோம். ஃப்ளோ அந்த கிராஃப்கான ஃப்ளோ, அந்த கிராஃப்கான ஃப்ளோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு பாத்துக்கும் மினிமம் காஸ்ட் என்னவோ இந்த பாத், அதாவது பாருங்கள், எஸ்லேருந்து டீக்கு போகிறதுக்கு 3 வழியாக ஒரு பாத் இருக்குது, அப்புறம் 2 டீயில் இருக்குது, அப்புறம் எஸ்லேருந்து 2 4 டீயில் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்லேருந்து 1 4 டீ இருக்குது இல்லையா? ஸோ இந்த எல்லா பாத்துலேயும் மினிமம் காஸ்ட் எடுத்து அதை வந்து ஸ்லாஷ் போட்டு எழுதணும். அதை ஃபஸ்ட்டில் எழுதுறது வந்து ஃப்ளோ, செகண்ட் வந்து அதோட கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டி அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா முன்னாடி ஸ்லாஷ் போட்டு எழுதியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த பாத்தோட மினிமம் காஸ்ட் என்னவோ அதை எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஒரு அல்காரிதம் பார்க்க போகிறோம், ஃபோர்ட் ஃபல்கர்ஸ்னு அல்காரிதம். அந்த அல்காரிதம் என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ரெசிடுவல் கிராஃப் கண்டுபிடிக்கும். ரெசிடுவல் கிராஃப் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிராஃபில் கெப்பாசிட்டி போக மிச்சம் எவ்வளோ இருக்குது, அதாவது ஒரு கெப்பாசிட்டி 7 லிட்டர் இருக்குது, அதில் இப்போ வந்து 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் போயிருக்கு, மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ரெசிடுவல். ரெசிடுவல்னா பேலன்ஸ் இருக்குது, மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. எஸ்லேருந்து 3க்கு, 3லேருந்து டீக்கு போகிறதே பார்த்துக்கோங்க. மேலே இருக்குது அதுக்கு பாருங்கள் என்ன இருக்குது, எஸ்லேருந்து 5 லிட்டர்ஸ் பின்னாடி நமக்கு திரும்ப வருது. அது எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கிராஃபில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், டீலேருந்து 3க்கு 5 லிட்டர்ஸ் பேக்வேர்டு போட்டிருக்கான். பேக்வேர்டில் வந்து என்ன அர்த்தம்? ரெசிடுவல் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். பேக்வேர்டில் இருக்கிறது தான் ஆக்சுவலாக நமக்கு ஃப்ளோ. அதை தாண்டி முன்னாடி ஃபார்வேர்டில் இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட ரெசிடுவல். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அதை மேக்ஸிமம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து நமக்கு அங்கே எதுவுமே பேலன்ஸ் இல்லை. அடுத்தது பாருங்கள், இங்கே 5 யூஸ் பண்ணுறோம், பட் பேலன்ஸ் என்ன இருக்குது? நமக்கு 2 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எஸ்லேருந்து 3க்கான ரெசிடுவல் ஃப்ளோ. மிச்சம் ஃப்ளோ இன்னும் 2 லிட்டர் நமக்கு பாக்கி இருக்குது. ஸோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லாமே எழுதியிருப்பாங்க. இதில் இன்னொன்று நோட் பண்ணணும், என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதோட இந்த எஸ்லேருந்து 2க்கு எவ்வளோ வந்துருக்கு? 2 to 3க்கு என்ன பேலன்ஸ்? நமக்கு மேக்ஸிமம் 3 தான். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ 3னா இங்கே என்ன கிடைக்கணும் நமக்கு? இங்கே எப்படி உங்களுக்கு 7 வந்துச்சு? இங்கே எப்படி 7 வந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள், இதே 2லேருந்து வேறு எங்கே போகுது? 4க்கு போகுது. அப்போது இதோட மினிமம் காஸ்ட் என்னது? 4. இதோட மினிமம் காஸ்ட் என்னது? 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த நோட்லேருந்து 7 லிட்டர்ஸ் வெளியில் வருதுன்னா உள்ளே எவ்வளோ வந்துருக்கணும்? 7 லிட்டர்ஸ் வந்துருக்கணும். அதனால தான் இங்கே 7 போட்டிருக்கோம்.
ஒருவேளை இது இல்லைன்னா நம்ம என்ன போட்டிருப்போம், இங்கே 3 தான் போட்டிருப்போம். ஸோ அப்போது இங்கே 7 லிட்டர்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் இங்கே எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கும் ரெசிடியூல்? 1 லிட்டர் இருக்கும். போட்டிருக்காங்களா? 1 லிட்டர் ரெசிடியூல் இருக்குது. 7 லிட்டர் வந்து நம்ம இங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே இது பேக்வேர்ட் போட்டோன்னா இங்கே மிச்சம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம், இங்கேயும் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போது அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பாத், இந்த பாத் மட்டும்தான் இருக்குது. இந்த பாத் பாருங்கள், இந்த பாத்தோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன? மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னது? இங்கே பாருங்கள், இங்கே 6, இதில் 5 யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே 3, இங்கே எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்? 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 3, இங்கே எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்? 2 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது அப்படியே மைனஸ் பண்ணி எழுதிங்கன்னா போதும். இங்கே 1 பேலன்ஸ் இருக்கும், இங்கே 1 பேலன்ஸ் இருக்கும், இங்கே 1 பேலன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 1 பேலன்ஸ் இருக்குது, இங்கே 1 பேலன்ஸ் இருக்குது, இங்கே 1 பேலன்ஸ் இருக்குது. மற்ற எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராஃப் பேர் தான் என்ன அப்படின்னா ரெசிடியூல் கிராஃப். சரிங்களா? ரெசிடியூல் கிராஃப் அப்படின்னா கெப்பாசிட்டியில் நம்ம ஃப்ளோ போக மிச்சம் இருக்கிற கிராஃப் தான் ரெசிடியூல் கிராஃப். இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டிங் பாத் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகுமெண்டிங் பாத் அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்கே பாருங்கள், ஆகுமெண்டிங் பாத் இஸ் சிம்பிள் பாத் P ஃப்ரம் S to T, எஸ்லேருந்து டீக்கு போகிற ஒரு பாத்து தான் இன் ரெசிடியூல் நெட்வொர்க். எங்கள் இதில் ரெசிடியூல் நெட்வொர்க்கில் this is the path which never violates the capacity constraints. அப்படின்னா என்ன அர்த்தம்? கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸை வயலேட் பண்ணாத ஒரு ஒரு பாத். ஸோ இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிட்டாங்க, நம்ம போட்ட கிராஃபே வந்து எதுவுமே கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாமல் தான் கன்ஸ்ட்ரெயின்ட் எதுவுமே பிரேக் பண்ணாமல் தான் போட்டிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் ஃபார்வர்ட் பேக்வேர்டு வருதோ, இங்கே பாருங்கள், இங்கே 1 லிட்டர் போகுது, இங்கே 1 லிட்டர் போகுது, இங்கே 1 லிட்டர் போகுது. சரிங்களா? எங்கேயுமே கன்ஸ்ட்ரெயின்ட் பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆகுமெண்டிங் பாத். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கட் அப்படிங்கிறது என்னன்னா, கட் இஸ் a collection of arcs such that if there were removed there is no path from S to T. அதாவது என்னன்னா, இங்கேருந்து நீங்கள் எஸ்லேருந்து டி இதை வந்து இங்கே இருக்கிற பாத்து ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்லேருந்து டீக்கு வந்து போய் ரீச்சே பண்ண முடியாத அளவுக்கு இந்த பாத்து அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம், துண்டிச்சு எடுத்துட்டோம். ஸோ அப்போ இதை அப்படியே பிரேக் பண்ணிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது பிரேக் பண்ணிட்டீங்கன்னா எங்கே எப்படி எஸ்லேருந்து டீக்கு போக முடியுமா? போகவே முடியாது. ஸோ அப்போ இது வந்து ஒரு கட். ஸோ இந்த மாதிரி நிறைய கட்ஸ் நம்ம ஒரு கிராஃபில் பண்ணலாம். அப்படி நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் கட். அதாவது எ கட் இஸ் செட் டு பி மினிமம் இன் அ நெட்வொர்க் whose capacity is minimum over ஆல் கட்ஸ் ஆஃப் த நெட்வொர்க். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டில் மேக்ஸிமம் ஃப்ளோ எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இந்த சர்க்யூட்டோட மேக்ஸிமம் ஃப்ளோ நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதில் மினிமம் நம்ம முன்னே எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒரு பாத்தோட மேக்ஸிமம் ஃப்ளோ எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த பாத்தில் மினிமம் வேல்யூ என்னவோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அதே கான்செப்ட் தான் இங்கே. இந்த சர்க்யூட்டில் நம்ம எப்போ மேக்ஸிமம் பார்த்து கண்டுபிடிக்க முடியும்னா, இதில் ஒரு கட் அப்படின்னா இது வந்து ஒரு பில்டிங் வச்சுக்கோங்களேன், இது ஒரு பில்டிங், இது ஒரு பில்டிங், இது ஒரு பில்டிங், இது ஒரு பில்டிங். இங்கேருந்து இங்கே எது மினிமமாக இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த கட் மினிமமாக இருக்கோ அதுதான் மேக்ஸிமம் ஃப்ளோ. இதே கணக்கு தான். இது எல்லாத்தையும் இது ரெண்டையும் சேர்த்து ஒரே இதாக வச்சுக்கோங்க, இது ரெண்டையும் சேர்த்து ஒரே இதாக வச்சுக்கோங்க. இப்போ 4 நோடு இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 4 நோடு இருக்குன்னா இதில் மேக்ஸிமம் ஃப்ளோ என்னவா இருக்க முடியும்? இதில் எது மினிமமோ அதுதான் மேக்ஸிமம், இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயே நம்ம பண்ண போகிறோம். அப்போ கட் அப்படின்னா 2ஆக பிரிஞ்சிருக்கு, அதனால் நம்ம இந்த கட்டுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் எத்தனை கட் பண்ண முடியும்? இங்கே ஒரு கட் பண்ணலாம், 2, 3 கட் பண்ணலாம். இந்த 3 கட்டில் எது மினிமமாக இருக்கோ அதுதான் இதோட மேக்ஸிமம் ஃப்ளோ. சரிங்களா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி உடைய ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ்லேருந்து இருக்கிறதே மேக்ஸிமம் 8 தான். 8லேருந்து அதனால் 2 போகிறோம். 2ஓட மேக்ஸிமம் 4, அப்புறம் அங்கேருந்து மேக்ஸிமம் 6. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது மேக்ஸிமம் பாத். இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்க பாத். சரி, ஓகே. அப்போ இதில் இந்த பாத்தோட ரெசிடியூல் என்ன அப்படின்னு பார்க்கணும். நான் முன்னாடியே இப்போ சொன்னது தான். ரெசிடியூல் எப்படி கண்டுபிடிக்கிறது? மினிமம் கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த பாத்தோட ரெசிடியூல் கெப்பாசிட்டி என்னது? 4. ஏன் 4? ஏன்னா இங்கே தான் மினிமம் 4, இது இருக்கிறதுலே மினிமம் 4. ஸோ அப்போ இதில் நம்ம திருப்பி என்ன பண்ணணும்? ரெசிடியூல் ஃப்ளோ போடணும். ரெசிடியூல் ஃப்ளோ எப்படி போடுறது? இங்கேருந்து 4 திரும்ப வருது, இங்கேருந்து 4 திரும்ப வருது, இங்கேருந்து 4 வருது.
இதுதான் மேக்ஸிமம் ஃப்ளோ. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பேக்வேர்டு இதை போடுறோம். இங்கே போட்டால் என்ன கிடைக்கும், இங்கே வந்து 2 முன்னாடி போகும், 4 லிட்டர்ஸ் பின்னாடி வருது. இது 4 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். எப்போ நம்ம 4 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த இடத்த நம்ம என்ன செஞ்சிடணும், கட் பண்ணிடணும். சரிங்களா, மறந்துடக்கூடாது. அப்போது இங்கே வந்து மிச்சம் நமக்கு 4 இருக்குது, அதனால் நம்ம கட் பண்ண தேவையில்லை. பாருங்கள் 4 போகுது,